குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவலிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு. இது லாப நோக்கமற்ற அமைப்பில் பயிற்சி கணக்கு 3. ரொம்ப எளிமையான கணக்கு தான், பாருங்கள். இப்போ பெறுதலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரொக்க இருப்பு வங்கி இருப்பு 2 இருக்கு இல்லையா, இதில் எந்த தொடக்க இருப்பு இதுக்கு ஈவனாக எந்த இறுதி இருப்பு இருக்குன்னு பாருங்கள். அப்போ இங்கேயும் ரொக்க இருப்போட தொடக்க இருப்பு இருக்குது, இங்கே ரொக்க இருப்போட இறுதி இருப்பு இருக்குது. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. வங்கி இருப்போட தொடக்க இருப்பு இருக்குது, வங்கி இருப்போட இறுதி இருப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது வங்கியோட இறுதி இருப்பாகவும் வரலாம், இல்லை வங்கி மேல்வரை பற்று எங்கே இந்த சைடு குறைஞ்சிச்சு இங்கே வந்துருச்சு அப்படின்னா அது வங்கியோட மேல்வரை பற்று. அதாவது நம்ம வங்கிக்கு செலுத்தக்கூடியது இங்கே வந்துச்சுன்னா, இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேங்க்கில் பணம் இருக்குதுன்னு அர்த்தம். கணக்கை போட்டு பார்ப்போமா? பாருங்க, ரொக்க இருப்பு எவ்வளோது? 2000. வங்கி இருப்பு 3000. பழைய செய்தித்தாள் விட்டுறது. இப்போ பணம் எங்கள் பணத்தை தான் பார்க்கணும். பணம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்கீங்க, இப்போ செய்தித்தாள் விட்டுருக்கீங்க அப்படின்னா பணம் உள்ளார வருது. அப்போ பெறுதல்கள் செய்தித்தாள் விற்றது 500. எழுதுபொருள் வாங்கியது, இப்போ ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் எழுதுபொருளை வாங்கியிருக்கீங்க, அப்போ செலவு எழுதுபொருள் வாங்கியது 6000. தணிக்கை கட்டணம் செலுத்தியது 2000. நுழைவு கட்டணம் பெற்றது 3000. பல்வகை செலவுகள் செலவு 6000. உதவித்தொகை அளித்தது 2000. முதலீடுகள் மீதான வட்டி. இது என்ன மிஸ் அப்படின்னீங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட இல்லை ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு அப்போ 5 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 2 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு வட்டி கிடைக்குது இல்லையா, அதான் முதலீடுகள் மீதான வட்டி. நமக்கு அது வருமானம். அடுத்து தீ காப்பீடு முனைமம் செலுத்தியது செலவு 1500. சந்தா பெற்றது நமக்கு வருமானம் 8500. அரைகலன் வாங்கியது சொத்து இல்லையா, அரைகலன் வாங்கியதுன்னா நமக்கு பெறுதலில் போட்டக்கூடாது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, அப்போ ரொக்கம் என்ன ஆயிருக்கு, வெளியில் போயிருக்கு, அப்போ செலவு 6000. செய்தித்தாள் வாங்கியது செலவு 700. அரைகளின் மீதான தேய்மானம். தேய்மானம் நமக்கு பணம் இல்லாத நடவடிக்கை, ரொக்கம் இல்லாத நடவடிக்கை. ஸோ அதனால தான் நம்ம எடுக்கக்கூடாது. தேய்மானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. கொடுப்பிட வேண்டியது, இந்த மாதிரி இனிமேல் செய்ய போகிறோம் அப்படிலாம் சொல்கிறதில்ல. தேய்மானம் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. ரொக்க நடவடிக்கைகள் மட்டும்தான் வரும். எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தேய்மானத்தை எடுத்துக்கூடாது. ரொக்க இருப்பு இந்த சைடு வரணும், கடைசியில் போட்டுக்கலாம். அடுத்து போக்குவரத்து செலவு 1000. அரைகலன் விற்றது, அப்போ விற்றா நமக்கு ரொக்கம் என்ன ஆகுது, உள்ளார வருது. அப்போ அரைகலன்
விற்றது 4000, ரொக்க இருப்பை போட்டுக்கலாம். ரொக்க இருப்பு 2500. போமா, எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ 2000, 3000, 500, 3000, 2000, 8500, 4000. 0 0 5 5 10க்கு 0 மிச்சம் 1, 3 3 6 9 11 19 23, 23,000. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 6000, 2000, 6000, 2000, 1500, 6000, 700, 1000, 2500. கூட்டினீங்கன்னா 5 5 10 17க்கு 7 1 7 9 10 15 17 18 20 24 25 26 27 27,700. இதில் இப்போ அதிகமாக உள்ள பக்கம் இந்த பக்கம்தான். அப்போ 27,700 நம்ம என்ன செய்யணும்? 2 பக்கமும் போட்டுக்கணும். இந்த பக்கத்தை கூட்டினீங்கன்னா 23,000 தான் வருது. அப்போ எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும்? அதிகமாக உள்ள அமௌண்ட்லேருந்து கழிக்கணும். அப்போ 27,700லேருந்து 23,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 7ல் 3 போச்சுன்னா 4, 2ல் 2 போச்சுன்னா 0 போட தேவையில்ல. எங்கே குறைவாக இருக்கோ அங்கே என்ன பண்ணணும்? போட்டுக்கணும். 4,700. இந்த பக்கமே வந்து அந்த வங்கி இருப்பு வந்திருந்தது அப்படின்னா பேங்க்கில் பணம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வங்கி மேல்வரை பற்று. 4,700 இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து எதையுமே கண்டினியூ பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோன்றதுனால இதையும் நான் போட்டிருக்கேன். அடுத்து சந்தா கணக்கெலாம் போடுவேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.